பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ராஜா வாழ்ந்தார். அவருக்கு ரொம்ப நல்ல மனசு. ஊரில் இருக்க மக்கள் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க விலங்குகளுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். ராஜாவோட அரண்மனையில் ஒரு கிளியும் இருந்துச்சு. அந்த கிளி ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் நல்லா யோசிக்கிற திறனையும் கொண்டு இருந்துச்சு. ராஜாவுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் அந்த கிளி தான் வழிகாட்டியாக இருந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்துச்சு. கிளி தான் ராஜாவோட உயிர் தோழன்னே சொல்லலாம். கிளிக்கு ராஜா தான் சாப்பாடு கொடுப்பாரு. அரண்மனையில் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது கிளி ராஜா கூட தான் இருக்கும். அப்பேற்பட்ட கிளி ஒரு நாள் ராஜா கிட்ட வந்து, என்னோட தாத்தா பாட்டியெல்லாம் பார்க்க போனோம் ராஜா, எனக்கு கொஞ்ச நாள் லீவ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. ராஜா கவலையோட, சரி போயிட்டு வா கிளி, ஆனால் சீக்கிரமாக வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. கிளியும் ராஜாவை பார்த்து, நீங்கள் எல்லாமே என்னாலே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதான் ராஜா, எனக்கும் கஷ்டம் தான், நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே பறந்து போகுது. காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் பயணம் பண்ணி கிளி தாத்தா பாட்டி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுது. லீவை ரொம்ப சந்தோஷமாக தாத்தா பாட்டியோட என்ஜாய் பண்ணுது. லீவு முடிஞ்சு திரும்ப அரண்மனைக்கு கிளம்புது. தாத்தா பாட்டி கண்ணீரோடு அதை வழி அனுப்புகிறாங்க. ஒரு மாய பழத்தை அந்த கிளிக்கிட்ட கொடுத்து, இந்த பழத்தை சாப்பிட்டா வயதானவங்க எல்லாருமே ரொம்ப இளமையாகவும் நோய் நொடி இல்லாமையும் ரொம்ப சக்தியோடு வாழ்வாங்க, இதை ராஜா கிட்ட கொண்டு போய் கொடுன்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. கிளியும் அந்த பழத்தை வாங்கிக்கிட்டு தன் பயணத்தை ஆரம்பிக்குது. ரொம்ப தூரம் பயணம் பண்ணி டயர்டானதுனால ஒரு மரத்தடியில் வந்து உட்காரு. மரத்தடியில் வந்து தூங்கிடுச்சு. அந்த பக்கமாக போன ஒரு விஷப்பாம்பு அந்த பழத்தை பார்த்ததும் அதை வந்து கடிச்சிருச்சு. கிளி தூங்கிட்டு இருந்தனால பழத்தில் விஷம் ஏறினது கிளிக்கு தெரியாது. பழத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷத்தோட அரண்மனைக்கு பறந்து போகுது. இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா ஹேண்டில் கீழே இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்க.